tongues. ஆண்டவர் உங்களை தொடும்போது புதிய பாஷைகளை நாம் தேவனை துதிக்க முடியும். ஹalleluya. All our problems is nothing to him. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு சாதாரணம். ஆமென். He will solve all our problems. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து விடுவார். ஆமென். He is a God of miracles. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். ஹalleluya. He brings peace to the world. அவர் உலகத்துக்கே சமாதானத்தை கொடுக்கிறவர். So today we are going to see the story of Jesus raises the widow's son. இந்த நாளிலே நாம் ஆண்டவர் ஒரு விதவை மகன் மரித்து போனார், அவனை உயிரோடு எழுப்பினதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். So my sister is going to preach about it. என்னுடைய சகோதரி அதை பகிர்ந்து கொள்வார். ஸ்தோத்திரம். So give a big round of applause. எல்லாரும் கரங்களை தட்டி Praise the Lord, dear brothers and sisters. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As my sister said, God is a wonderful God, miraculous God, and an awesome God. அந்த சகோதரி சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அவர் மகா பெரியவர். ஹalleluya. Okay, let's take our Bibles to Luke chapter 7, verses 11 onwards. எல்லாரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் நான் வாசிப்பேன். மறுநாளிலே அவர் நாயினென்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் பிரதான ஜனங்கள் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவரை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவ்வளவு கைமண்ணாயிருந்தான். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். In this paragraph, we can see God was approaching to a town called Nain. On his approach, there was a crowd coming towards him. It included a widow and her only son. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு நேராக அவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது, அந்த ஊரை சமீபித்த போது அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே அவர்கள் ஒரு விதவையுடைய மகனை இறந்து போனார், அவருடைய அந்த சவப்பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறார்கள். God had compassion on that widow. ஆண்டவர் அந்த விதவையை பார்த்து மனதுருகினார். His heart went up to her and saying, "Don't cry." அவர் அந்த விதவையிடத்திலே போய் அழாதே மகளே என்று சொன்னார். He went to the coffin and touched the coffin. அவர் அந்த சவப்பெட்டி அந்த பாடையை பக்கத்திலே சென்று அதை தொட்டார். And he said to the young man, "Get up, I say to you." அந்த வாலிபனை பார்த்து, அந்த விதவையின் மகனை பார்த்து, நீ எழுந்திரு என்று சொன்னார். The young man got up and started speaking. அந்த இளம் வாலிபன் எழுந்து உட்கார்ந்து உடனடியாக பேசத் தொடங்கினார். Hallelujah. Everybody was filled with surprise and praised God for giving such a prophet. ஆண்டவரே உடனடியாக அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு, இப்படி ஒரு ஒரு தீர்க்கதரிசியானவரை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதித்தார்கள். This news spread over Judea and all the surrounding countries. இந்த மரித்த ஒருவனை ஆண்டவர் உயிரோடு எழுந்ததை அந்த யூதேயா தேசத்தில் எல்லாம் செய்தி பரவ தொடங்கினது. So what did you understand from this story, dear brothers and sisters? இந்த சம்பவத்திலே இருந்து சகோதரர்களே நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? God has power over death. ஆண்டவருக்கு மரணத்தின் மேலே வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. And he is a compassionate God who gives compassion to the needy. மாத்திரமல்ல, அவர் இரக்கப்படுகிற, அவர் மனதுருகிற தேவன். தேவையுள்ளவர்களை பார்த்து அவர் மனதுருகி ஆசீர்வதிக்கிறார். We have many problems like our business problems, financial problems, visa problems, and health problems. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. விசா பிரச்சனைகள், பொருளாதார பண பிரச்சனை, வியாதி, அல்லது பல பிரச்சனைகள் இருக்கிறது. But that is nothing to God, but it may be big for us, but God has power over death. இது நமக்கு ஒருவேளை பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு இதை தீர்ப்பது சாதாரண காரியம். ஏனென்றால் அவர் மரித்தவரை கூட உயிரோடு எழுப்பினார். So I end this message telling you one thing: pray and obey to God, so He will bless you, and if you have faith, He will bless you and do miraculous things.
கடைசியாக நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்திலே ஜெபித்து விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா.